குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஆடனைஸினுடைய 7th வீடியோ, 7வது வீடியோ. இதில் ஸ்டான்ஸாஸ் 43லேருந்து 49 வரைக்கும் பார்க்க போகிறோம். அப்புறம் 50லேருந்து 55 வரைக்கும் கடைசி வீடியோ முடிச்சிடலாம். நவ் ஸ்டான்ஸா 43. He is a portion of the loveliness. He என்பது ஆடனைஸ்னா கீட்ஸ். கீட்ஸ் என்பவன் he is a portion of the loveliness. ஒரு இனிமைத்தன்மையின் ஒரு பகுதி அவன். கீட்ஸே ஒரு இனிமையானவன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஷெல்லி கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். அவன் நேச்சரை தான் விரும்புவான். நேச்சர் என்பது லவ்லினஸ் அண்ட் பியூட்டி, இனிமையும் அழகும் கலந்தது இயற்கை இல்லையா? அப்போ அந்த நேச்சர்னுடைய ஒரு பகுதியாக இருக்கின்ற லவ்லினஸ், இதன் ஒரு பகுதியாக இருக்கக்கூடியவன் அவன் ஆடனைஸ். He is a portion of the loveliness which once he made more lovely. which எதை? the loveliness, அந்த இயற்கையினுடைய லவ்லினஸ் அண்ட் பியூட்டியை which once ஒரு காலத்தில் when Keats was alive, Keats உயிரோடு இருக்கும்போது ஒரு காலத்தில் முன்னாடி, இப்போ செத்து போயிட்டான், முன்னாடி அவன் உயிரோடு இருக்கும்போது which once he made more lovely, இயற்கையே லவ்லி, அதன் ஒரு பகுதி இவன் உயிரோடு இருக்கும்போது இவன் கவிதைகளின் மூலமாக அந்த இயற்கையை மோர் லவ்லி, அதைவிட இனிமையாக மாற்றியவன் அவன். which once he made more lovely, he doth bear his part. he dothனா doesன்னு அர்த்தம், DOES doth. he does bear அப்படின்னா he bears his part. அந்த his part அதனுடைய ஒரு பகுதியாகவே இருந்தான். his part என்ன பாட்டு? இந்த கிரியேஷன் ஆஃப் பியூட்டி, அந்த அழகை உருவாக்குறது, இந்த கிரியேஷன் ஆஃப் பியூட்டி, இந்த கிரியேஷன் ஆஃப் லவ்லினஸ், he bears his part. அவன் அந்த பகுதியை அவன் வகித்து வந்தான். எந்த பகுதியை? அந்த அழகை உருவாக்குவது. தன்னுடைய கவிதைகளின் மூலமாக அழகையும் இனிமையும் மேம்படுத்துதல் என்கின்ற பணியின் ஒரு பகுதியாக அவன் உயிரோடு இருக்கும்போது இருந்திருக்கான். he doth bear his part while the one spirit's plastic stress, the one spirit with the plastic stress sweeps through dull dense world, compelling there all new necessity. while the one spirit அப்படின்னாக்கா அந்த ஒரு spirit, the spirit of beauty, the spirit of loveliness, அந்த இயற்கையினுடைய, ஸோ பியூட்டி அண்ட் லவ்லினஸ்னாவே நேச்சர் தான். அப்போஸ் த ஸ்பிரிட் ஆஃப் பியூட்டி, த ஸ்பிரிட் என்பது இந்த இடத்துல த ஸ்பிரிட் ஆஃப் பியூட்டி, த ஸ்பிரிட் ஆஃப் லவ்லினஸ் அல்லது த ஸ்பிரிட் ஆஃப் நேச்சர், அந்த ஒரு ஸ்பிரிட்டு பிளாஸ்டிக் ஸ்ட்ரெஸ் ஸ்வீப்ஸ் த்ரூ த டல் டென்ஸ் வேர்ல்டு. த டல்லான இந்த வேர்ல்டு எப்படி இருக்கும்? த வேர்ல்டு இஸ் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு. இது பொருள் சார்ந்த உலகம். இந்த பொருள் சார்ந்த ஒரு டல்லான இந்த டென்ஸ் வேர்ல்டு, ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரெஸ் மிகுந்த ஒரு டல்லான இந்த வேர்ல்டை இவனுடைய அந்த ஒன் ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, அந்த ஒன் ஸ்பிரிட், த ஸ்பிரிட் ஆஃப் நேச்சர், த ஸ்பிரிட் ஆஃப் பியூட்டி, த ஸ்பிரிட் ஆஃப் லவ்லினஸ் ஸ்வீப்ஸ், அதை ஸ்வீப் பண்ணிடும். நீங்கள் உங்ககிட்ட ஒரு ஸ்பிரிட் ஆஃப் லவ்லினஸும் ஸ்பிரிட் ஆஃப் பியூட்டியும் இருந்துச்சுன்னா, இந்த டல்லாக இருக்கக்கூடிய டென்ஸாக இருக்கிற இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிட்டை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் ஆஃப் பியூட்டி ரூல் அவுட் பண்ணிடும், ஸ்வீப்ஸ் த்ரூ த டல் டென்ஸ் வேர்ல்ட், கம்பெல்லிங் தேர் ஆல் நியூ சக்சஷன்ஸ் that the creative force to the forms they were. to the form, the creative force இருக்கு பாருங்க, இந்த ஒன்றை புதிதாக உருவாக்குவது, புதிதாக சிந்தித்தல், புதுமை செய், வேதம் புதுமை செய் என்று பாரதி சொல்லும். அந்த புதியன சிந்தித்தல், புதுமையாக செய்வித்தல், இதை அந்த கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் டு த ஃபார்ம்ஸ் தே வேர்,
அது எந்த வடிவத்தில் வேணாலும் அந்த கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கணும். ஒரு கிரியேஷனுங்கிறது இப்படி தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு கவிதை என்பது ஒரு கிரியேஷன் தான். நீங்கள் சாதாரணமாக ஒரு ஸ்வீப்பராக இருக்கீங்க, ஒரு தெருக்கூட்டுற ஒரு ஆள், அவங்கிட்ட கூட அந்த க்ரியேட்டிவிட்டி இருந்துச்சுன்னா அந்த தெரு அவன் அழகாக கூட்டி அவன் படுத்துகிற அதை பார்த்தீங்கன்னா அதான் க்ரியேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ க்ரியேட்டிவ் ஃபோர்ஸ் என்பது ஏதோ கவிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் சிற்பிகளுக்கும் படம் வரைகிற அவனுக்கு தான் இருக்க அவனுக்கு தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எந்த வேலை செஞ்சீங்கனாலும், நீங்கள் ரொம்ப இந்த ஹோட்டலில் இந்த இதெல்லாம் படிச்சுட்டு வரவங்களாம் பார்த்தீங்கன்னா அவன் இந்த சமைச்சு கொண்டு வந்து வைக்கிற அழகே அதுவே கிரியேஷன், அதுவும் ஒரு கிரியேஷன் தான். ஏதோ ஒன்று அடித்து போட்டு தின்னுட்டு போங்கடா அப்படின்னு ஒரு 1000 பரோட்டா 2000 பரோட்டாவை போட்டு அடித்து 4 5 அப்படி இருக்கக்கூட அப்படி டேபிளில் கொண்டு வந்து வச்சாவே அந்த ஃபார்மே, அதான் அந்த க்ரியேட்டிவ் ஃபோர்ஸுங்கிறது அது எந்த ஃபார்மில் வேணாலும் இருக்கும், எந்த ஃபார்மில் வேணாலும் இருக்கும். ஆல் நியூ சக்சஷன்ஸ், புதிதாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நியூ சக்சஷன்ஸுங்கிறது தான் க்ரியேட்டிவ் ஃபோர்ஸ். புதிதாக வரும். எல்லாம் அப்படி செஞ்சுருக்கான். கவிதைனா இப்படி தான் எழுதுவான். ஒருத்தன் ஏன் இப்படி எழுதுனா என்ன அப்படின்னு ஒருத்தன் எழுதுனான். ஒருத்தன் ஏன் இப்படி மாற்றி எழுதுனா என்ன எழுது. அப்போ அதான் நியூ சக்சஷன்ஸ், அந்த கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் டு த ஃபார்ம்ஸ் தே வேர். அவைகள் அணிந்திருக்கக்கூடிய, அவைகள் தங்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த வடிவத்தில் அந்த கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். டார்ச்சரிங் த அன்வில்லிங் ட்ராஸ். ட்ராஸ் அப்படின்னா ரப்பிஷ், குப்பைன்னு. இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் எல்லாமே ரப்பிஷ் தான். உலகம் பொருள் சார்ந்தது. கார்ல் மார்க்ஸ் சொன்னார், முக்கியம்தான், பொருள் என்பது மிக முக்கியமானது. ஆனால் பொருள் மாத்திரமே வாழ்க்கை ஆயிடாது. அது வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதி, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுவே வாழ்க்கை ஆயிடாது இல்லையா? அது மாதிரி ஸோ த அன்வில்லிங் ட்ராஸ்னா ரப்பிஷ், குப்பை. ஏதோ ஒன்று பணம் இருக்குது, சாப்பிடணும், ஏதோ ஒன்று தின்னா போதும், அப்படி இருக்க முடியுமா? நீங்கள் அந்த முதல்ல வேறு வழியே இல்லை கொஞ்சம் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அதில் ஒரு நைசிட்டிஸ், ஒரு நைஸ்னஸ் இருக்கணும்ல, அது மாதிரி. ஸோ டார்ச்சரிங் த அன்வில்லிங் ட்ராஸ் தட் செக்ஸ் இட்ஸ் ஃப்ளைட். அந்த அன்வில்லிங் ரப்பிஷ் இருக்கே, இது செக்ஸ் இட்ஸ் ஃப்ளைட். செக், தடுத்து நிறுத்தும். எதை? அந்த கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் ஆனது ஃப்ளைட் அப்படி பறந்து மேலே போகும். இந்த புதியன, த நியூ சக்சஷன் என்கின்ற கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் ஆனது இட் ஆல்வேஸ் கோஸ் அப். ஆனால் இந்த ரப்பிஷ், த ரப்பிஷ் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் இருக்கிற இதை வந்து செக், அது மேலே போக விடாமல் தடுத்து நிறுத்தும். டார்ச்சரிங் த அன்வில்லிங் ட்ரெஸ் தட் செக்ஸ் இட்ஸ் ஃப்ளைட். அது டார்ச்சர் பண்ணும், இந்த க்ரியேட்டிவ்னஸை டார்ச்சர் பண்ணும். நீங்கள் வீட்டில் உட்காந்து சாதாரணமாக ஏதாவது க்ரியேட்டிவாக நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க. பாடப்புத்தகத்தை எடுத்து படிக்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஒரு அழகாக படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான் பாரு, சும்மா எதையாவது போட்டு வரைஞ்சிக்கிட்டு இருக்கான், புத்தகத்தை எடுத்து படி, இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது உங்களுடைய கற்பனையை மேலே போகவே விட மாட்டாங்க, உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. அதான் சொன்னோம், இந்த நியூ க்ரியேஷனை யாரும் விடவே மாட்டான், உங்களை டார்ச்சர் பண்ணிவிடுவான். நீ ஏன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, போய் ஏதாவது வேலை இருந்தால் பாரு, ஏதாவது பணம் சம்பாதிக்கிற வழியை பாரியா அப்படிமா. டார்ச்சரிங் த அன்வில்லிங் ட்ராஸ் தட் செக்ஸ் இட்ஸ் ஃப்ளைட். அது டார்ச்சர் பண்ணி இந்த கிரியேட்டிவ் ஃபோர்ஸை மேலே எழுந்து பறக்க விடாமல் தடுக்கும். செக்ஸ் இட்ஸ் ஃப்ளைட் டு இட்ஸ் ஓன் லைட்னஸ். அப்படி தடுத்து நிறுத்தி தன்னை மாதிரியே ஆக்க பார்க்கும். மெட்டீரியல் வேர்ல்டு இருக்கு பாருங்கள், அது நீங்கள் ஏதாவது ஒன்று புதுமையாக நல்லா பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ கிழிச்சது போதும், வை சும்மா இதை செய் அப்படின்னு நம்ம என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும்னு விரும்பும். புதுமையாக எதையும் செய்ய விடாது. டு இட்ஸ் ஓன் லைக்னஸ் ஆஸ் ஈச் மாஸ் மே பர். மாஸ் அப்படின்னா இந்த மெட்டீரியல்னு அர்த்தம், இந்த மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ். இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸை தான் நீங்கள் செய்யணும். புதுசாக எதையும் செய்கிறதுக்கும் அது விடவே விடாது. அது மாதிரியே இந்த மாஸ் இருக்குது, இந்த மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ் மாதிரியே அது லைக்னஸ், ஓன் லைக்னஸ், அதை போலவே அது மாற்ற விரும்பும். அதை தாண்டி நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய மேலெழுந்து நீங்கள் ஃப்ளைட் பறக்கிறத தடுத்து நிறுத்தும். அண்ட் பர்ஸ்டிங் இன் இட்ஸ் பியூட்டி. அவைகளுக்கு இடையே, இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் இவைகளுக்கு இடையே, அண்ட் பர்ஸ்டிங் இன் இட்ஸ் பியூட்டி, அங்கே தான்
இந்த கிரியேட்டிவிட்டி என்கின்ற இந்த பியூட்டி அண்ட் லவ்லினஸ் அது அப்படி வெடிச்சு மேலே வரும். உங்கள் உள்ளத்துக்குள்ளே ரியலாக அது இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உண்மையிலேயே உங்கள்கிட்ட ஒரு க்ரியேட்டிவிட்டி இருந்துச்சுன்னா என்ன தான் யாரும் தடுத்து நிறுத்தினாலும் உங்களை அறியாமலே ஒரு கட்டத்தில் அது வெடித்து வெளியே வரும். அண்ட் பர்ஸ்டிங் இன் இட்ஸ் பியூட்டி அண்ட் இட் மைட், அப்படி வெளிவருகின்ற அழகு எங்கெல்லாம் தென்படும்? ஃப்ரம் ட்ரீஸ் அண்ட் பீஸ்ட்ஸ் அண்ட் மென் இன் டு த ஹெவன்ஸ் லைக். ட்ரீஸ், மரங்கள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாத்துலேயும் தென்படும் அந்த த லவ்லினஸ் and the beauty. It appears, it bursts with beauty and its might. அந்த அழகும் அந்த வலிமையும் ட்ரீஸில் இருக்கும், விலங்குகளில் இருக்கும், மனிதர்களிடமும் இருக்கும். அந்த மனிதர்களிட and men into the heavens light. ஹெவன், அந்த சொர்க்கத்தினுடைய ஒளி அவைகளின் மீது படரும். அதனால தான் அந்த அழகு லவ்லினஸ். ஒரு அழகான மழை, அந்த மழையை நீங்கள் பார்க்குறீங்க, ரசிக்கலாம். பெரிய ஒரு மவுண்டன் அப்படியே திகைத்து நிற்கலாம், அருவி அதை பார்த்து திகைக்கலாம். ஸோ அதில் எல்லாம் அந்த மைட்டினஸ், அந்த வலிமை, அந்த வலிமையில் இருக்கின்ற அழகு, அதில் இருக்கக்கூடிய இனிமை, இவை தான் கிரியேட்டிவிட்டி. ஃப்ரம் ட்ரீஸ் அண்ட் பீஸ்ட்ஸ் அண்ட் மென் இன் டு த ஹெவன்ஸ் லைட். ஸ்டான்ஸா 44. த ஸ்ப்ளெண்டர்ஸ் ஆஃப் தி firmament of time. firmament of time. firm அப்படின்னா உறுதியாக இருக்கின்ற, ஆஃப் டைம் அப்படின்னா காலத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய, அப்படின்னா உறுதியான, காலத்தினால் மாறாத தன்மை உடைய அதனுடைய ஸ்பெண்டர்ஸ். இந்த கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கு பாருங்க, கிரியேட்டிவ் மைண்ட் என்பது எப்பொழுதுமே firmament of time, அது காலத்தினால மாறாது. உங்ககிட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி இருந்துச்சுன்னா தற்காலிகமாக நீங்கள் மாறும். உங்கள் வீட்டில் வந்து சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியை அடக்கி வச்சுருப்பீங்க, வேறு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களை அறியாமையே உள்ளத்துக்குள்ளே அந்த க்ரியேட்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அது சரியான இடத்துல அதுவாக வெளிப்படும். அதெல்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்தவே முடியாது. த ஸ்ப்ளெண்டர்ஸ் ஆஃப் த பெர்மனன்ட் ஆஃப் டைம், த கிரியேட்டிவ் மைண்ட், காலத்தில் அழியா தன்மை வாய்ந்த நிலையான தன்மையுடைய அந்த கிரியேட்டிவ் மைண்டினுடைய ஸ்ப்ளெண்டர் இருக்கே, அது மேபி எக்லிப்ஸ்டு. சில சமயங்களில் எக்லிப்ஸ் அப்படின்னா சூரிய கிரகணம்னு அர்த்தம். சூரிய கிரகணம்னா என்ன அர்த்தம்? அது அப்படியே மறைக்குது, அப்படி கொஞ்சம் மறைக்கும் இல்லையா? அப்படி தானே சொல்கிறாங்க. அப்படி சூரியன், பூமி, நிலவு இது நடுவில் வரும்போது இதனுடைய ஒளி அது மேலே இந்த பூமியின் மீது படாமல் அப்படி அது மறைக்குது. அதுதானே சூரிய கிரகணம்னு சொல்கிறாங்க. அப்போ எக்லிப்ஸ் என்பது ஒன்றை மறைப்பது. உங்கள்கிட்ட க்ரியேட்டிவிட்டி இருக்கும், அது தற்காலிகமாக மறைஞ்சிருக்கும். எல்லாரும் படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த க்ரியேட்டிவிட்டியை வெளியே சொல்ல முடியாது, காட்ட முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது உங்களை அறியாமையே அந்த க்ரியேட்டிவ் மைண்டானது வெளியே வரும். மேபி எக்லிப்ஸ்டு, சில சமயங்களில் அது எக்லிப்ஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல எக்லிப்ஸ் என்பது பை த டெத் ஆஃப் ஜான் கீட்ஸ். ஜான் கீட்ஸ் இறந்து போயிட்டான். அவன் உயிரோடு இருக்கும்போது அவனுடைய ஸ்ப்ளெண்டர் வெளிப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அவன் இறந்து போயிட்டான். மேபி எக்லிப்ஸ்ட் பட் ஆர் எக்ஸ்டிங்விஷ்டு, நாட் எக்ஸ்டிங்விஷ். அதாவது எக்லிப்ஸ்னாக்க தற்காலிகமாக மறைக்கப்பட்டிருக்குது. அதான எக்லிப்ஸ். சூரிய கிரகணம் என்பது, கிரகணம்ங்கிறது என்ன? தற்காலிகமாக அது நடுவில் வந்துடுது, நடுவில் வந்தோடனே மறையுது. அப்புறம் இது கொஞ்சம் மூவ் பண்ணோடனே மறுபடியும் அந்த வெளிச்சம் வந்துடும். அப்போ எக்லிப்ஸ் என்பது டெம்பரரி, அது ஒரு தற்காலிகமாக மறைத்திருப்பது. பட் ஆர் எக்ஸ்டிங்விஷ் நாட். எக்ஸ்டிங்விஷ் அப்படின்னா சுத்தமாக அணைச்சிடுறது, சுத்தமாக தண்ணியை ஊற்றி அணைச்சிடுறது. அதுதான் எக்ஸ்டிங்விஷ்டு, நாட் எக்ஸ்டிங்விஷ்ட். இட் இஸ் நாட் எக்ஸ்டிங்விஷ்ட், இட் இஸ் டெம்பரரிலி eclipsed, may be eclipsed, but are extinguished not. Like stars to their appointed height they climb. Like stars, அந்த கிரியேட்டிவிட்டி என்பது நட்சத்திரங்களைப் போல. லைக் ஸ்டார்ஸ் டு தி அப்பாயிண்டட் ஹைட். அப்பாயிண்டட் ஹைட், ஒரு நட்சத்திரத்திற்கு இந்த உயரத்தில் இருக்கணும்னு இருக்கும். இந்த நட்சத்திரம் இந்த உயரத்தில் இருக்கும், இந்த நட்சத்திரம் இந்த உயரத்தில் இருக்கும், இந்த நட்சத்திரம் அதை விட உயரத்தில் இருக்கும் என்று ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அந்த அப்பாயிண்டட் ஹைட் இருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கின்ற உயரம். அந்த உயரத்திற்கு இது உங்கள் இந்த கிரியேட்டிவிட்டிக்குங்கிறது இவ்வளோ உயரம். இப்போ ஷேக்ஸ்பியருங்கிறது மிகவும் உயரத்தில் இருக்கான்.
அடுத்தது பென் ஜான்சன், அந்த யூனிவர்சிட்டி விட்ஸ்னு சொல்கிற அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனும் ஸ்டார்ஸ் தான். ஆனால் ஷேக்ஸ்பியர் தான் டாப்பில் இருக்கார். அப்போ அவருக்கு அப்பாயிண்டட் ஹைட்டுங்கிறது அவ்வளோ. அடுத்து இருக்கிறவனுக்கு அதை விட கொஞ்சம் கீழே அவனும் ஒரு பெரிய ஹைட்டில் தான் இருக்கான். ஸோ அவனுக்கு என்று உரிய இடத்துல அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்கிறவன் அவனுக்குன்னு உரிய இடத்துல அந்த ஸ்டார்ஸ் எப்படி அவனுக்கு ஒன்று உரிய இடத்துல இருக்கோ அது மாதிரி அவன் இருப்பான். அதே மாதிரி கீட்ஸும் ஒரு ஸ்டார் மாதிரி அவனுக்கு என்று உரிய இடத்துல அவன் மேலே ஒரு ஸ்டார் மாதிரி இருப்பான். மேபி எக்லிப்ஸ்ட் பட் ஆர் எக்ஸ்டிங்விஷ்ட் நாட் லைக் ஸ்டார்ஸ் டு தேர் அப்பாயிண்டட் ஹைட் தே கிளைம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற உயரம் இருக்கிறதே, அந்த உயரத்திற்கு அவர்கள் மேலே போவார்கள். அண்ட் டெத் இஸ் அ லோ மிஸ்ட். சாவு என்பது ஒரு மிஸ்ட், மூடு பனி மாதிரி. லோ லோ என்றால் கீழே கீழே, அதாவது ரொம்ப குறைச்சலான பனி. இந்த பூமியெல்லாம் முழுசாலாம் மூட முடியாது, சும்மா அப்படி கொஞ்சமாக மூடி இருக்கக்கூடிய மூடு பனி மாதிரி தான் டெத்து. ஸோ ஒருத்தன் செத்து போயிட்டாங்கிறதுனால அவனுடைய புகழ் அப்படியே போயிடாது. அவன் இறந்ததற்கு பின்னரும் அவனுடைய புகழானது அந்த அப்பாயிண்டட் ஹைட்டில் உயரத்தில் எப்படி ஒரு ஸ்டார் இருக்கோ அந்த மாதிரி இதுவும் மேலே போகும். அண்ட் டெத் இஸ் லோ மிஸ்ட் விச் கேனாட் பிளாட் த பிரைட்னஸ் இட் மே வெயில். வெயில்னா கவர்னு. அந்த லோ மிஸ்டானது கவர், லோ மிஸ்ட்டுங்கிறது ஒரு டெத்து, அது ஓரளவுக்கு தான் கவர் பண்ணோம். ஆனால் ரியல் க்ரியேட்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒவ்வொன்றுக்கும் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு உயரமான இடத்துல ஒரு ஸ்டார் இருக்கிற மாதிரி ஒரு உயரமான இடத்துல போகும். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அண்ட் டெத் இஸ் அ லோ மிஸ்ட் விச் கேனாட் பிளாட் த பிரைட்னஸ் இட் மே வெயில். வென் லாஃப்டி தாட், லாஃப்டி தாட் என்றால் உயர்ந்த சிந்தனைகள், மிகச்சிறந்த சிந்தனைகள் அர்த்தம். when lofty thoughts lifts a young heart above its mortal lair. lair என்றால் டென்னு அர்த்தம், குகைன்னு அர்த்தம். இந்த மனிதர்களை உண்மையான சிந்தனைகள், the real thoughts, the lofty thoughts, மிகச்சிறந்த சிந்தனைகள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்மகிட்ட ஒரு மிகச்சிறந்த சிந்தனைகள் இருக்கு அப்படின்னா, ஒரு இளைஞனாக இருந்தாலும் லைக் எ யங் ஹார்ட், ஒரு இளம் இதயமானது above its mortal den, அழிகின்ற சாதாரண மனிதன் இருக்கின்ற சாதாரண மனுஷனுடைய இதயம் ஒரு குகைக்குள்ள இருக்கான். ஆனால் மிகச்சிறந்த சீரிய சிந்தனைகளை உடைய ஒரு மனிதனானது அப்படி மேலே உயர்ந்து மேலே போயிடும். Like a young heart above its mortal lair, and love and life content in it for what shall be its earthly doom. The dead live there and move like winds of light on dark and stormy air. And love and life, அன்பும் வாழ்க்கையும், and love and life content in it, content in it, அன்பு, லைஃப், இது ரெண்டும் ஒன்னோடு ஒன்று போரிட்டு கொண்டிருக்கும். அண்ட் லவ் அண்ட் லைஃப் கண்டென்ட் இன் இட் ஃபார் வாட் ஷால் பி இட்ஸ் எர்த்லி டூம். இந்த பூமியில் சபிக்கப்பட்ட இந்த பூமியில் இருப்பதற்காக இந்த லவ் அண்ட் லைஃப் ரெண்டும் போரிட்டு கொண்டே இருக்கும். த டெட் லிவ் தேர். கடைசியில் டெட், இறந்து போன மனிதன் வாழ்வான், உயிரோடு இருக்கிற மனிதன் வாழ மாட்டான். உயிரோட எல்லா மனிதர் ரோட்டில் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மனிதர்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்க. இவங்க யாருக்காவது தெரியுமா? ஆனால் செத்து போயிட்டான். செத்து போன எத்தனையோ பேர், பகத்சிங், வஉசி, பாரதி, காந்தி, இப்படி அடிக்கிட்டே போனான். இவெல்லாம் செத்து போயிட்டான். ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா? ஸோ தே லிவ். ஆனால் இவங்களாம் செத்து போயிட்டாங்க, ஆனால் இருக்காங்க. கண் முன்னாடி பார்க்குறான், அவ்வளோ பேரும் உயிரோடு இருக்கான், ஆனால் செத்து போயிட்டான். ஸோ அதனால் த லிவ் அண்ட் லவ் அண்ட் லைஃப் கண்டென்ட் இன் இட் ஃபார் வாட் ஷால் பி இட்ஸ் எர்த்லி டூம். த டெட் லிவ் தேர். சாவு, செத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அண்ட் மூவ் லைக் விண்ட்ஸ் ஆஃப் லைட். அண்ட் மூவ், அந்த இறந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். அண்ட் மூவ் லைக் விண்ட்ஸ் ஆஃப் லைட். விண்ட்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னா திடீரென்று ஒரு ஒளி வெள்ளம் தோன்றும்.
burst of illumination. திடீர்னு ஒரு ஒளி வெள்ளம் தோன்ற மாதிரி இறந்தவர்கள் உயிரோடு ஒரு ஒளி வெள்ளத்தை இந்த உலகத்தின் மீது பாய்ச்சி கொண்டு அவர்கள் இருப்பார்கள். And move like winds of light and on dark and stormy air. புயல் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில், புயல் சூழ்ந்திருக்கு அப்படின்னா இருட்டாயிடும். இருள் சூழ்ந்த புயல் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் எப்படி ஒரு மாதிரி ஒரு டார்க்காக க்ளூமியாக இருக்குமோ அந்த நேரத்தில் இறந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய சீரிய சிந்தனைகளானது ஒளி வெள்ளத்தை பாய்ச்சி கொண்டு இருக்கும். அப்போ அதாவது மனிதர்களெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒன்றில் அப்படியே மூழ்கி சோர்ந்து போய் என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்காங்கன்னு வச்சுங்க. அப்போது இந்த பேர் அறிஞர்களுடைய அறிவுரைகள், அவர்களுடைய கருத்துக்களெல்லாம் நம்ம உள்ளத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைட்னஸை தோற்றுவித்து இந்த உலகத்தில் நாம் சிறப்பாக வாழ உதவி செய்யும். அதான் நம்ம என்ன செய்கிறதுனே தெரியல உலகத்தில். அப்படியே இந்த நாட்டில் பிறந்துட்டோம், இந்த ஜாதியில் பிறந்துட்டோம், இது ஒரு கீழ் ஜாதியில் பிறந்திருக்கோம், இப்போ பொருள் இல்லாதவனாக பிறந்திருக்கோம், என்ன செய்கிறதுனே தெரியாமல் நம்ம இருளில் மூழ்கி போய் நாம் கிடக்கும்போது மிக உயர்ந்தவர்களுடைய ஒரே ஒரு கருத்து நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு புது நம்பிக்கையும் புது உற்சாகத்தையும் கொடுத்து ஒளிமிக்கவர்களாக நம்ம மாற்றிடும்ல. அதுதான் சொல்லலாம். கிட்ஸ் அந்த மாதிரி டைப்பு அப்படின்னு சொல்லலாம். So shall be in earthly doom, the dead live there and move like winds of light and on dark and stormy air. So this is stanza 44 and stanza 45. The inheritors of unfulfilled renown. The inheritors அப்படிங்கிறது the great thinkers, பெரிய சிந்தனையாளர்கள், கவிஞர்கள், அறிஞர்கள், அவங்கள தான் சொல்லலாம். The inheritors of unfulfilled renown. பெரிய சிந்தனையாளராக இருப்பான், பெரிய கவிஞனாக இருப்பான், நிறைய poets இருக்கான். ஆனால் அவனெல்லாமே ஆஃப் அன்ஃபுல்ஃபில்டு renown. இப்போ தான் கவிதை எழுத ஆரம்பிப்பான். அந்த கவிதைகளில் அந்த ஒளி தெரியும், அந்த க்ரியேட்டிவிட்டி தெரியும். ஆனால் அவன் இந்த உலகத்திற்கு இவனுடைய கவிதைகள் எல்லாம் தெரிஞ்சு எல்லாரும் இவனை கொண்டாடுவதற்கு முன்பாகவே அவன் செத்து போயிடுவான். சின்ன வயசுலேயே செத்து போயிடுவான்ல. கீட்ஸ் அது மாதிரி இருந்தால், ஷெல்லியும் அப்படி தான். கீட்ஸு 26 வயசு, ஷெல்லி 30 வயசில் செத்து போயிட்டான். பாரதி 39 வயசு, கிறிஸ்டோபர் மார்லோ 24 வயசு, எல்லாம் 24, 26, 28 வயசுலாம் செத்து போயிட்டான். இவனை தான் சொல்கிறான். இன்னும் சாகும்போது அந்த ஒரு ரினவுண்டு ஸ்டேட்டை அடையலை. இப்போ நம்ம கீட்ஸை கொண்டாடுறோம். ஆனால் சாகும்போது அப்போ தான் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கான். இன்னும் அந்த ஃபுல் இதுக்கு வரல. இப்போ வந்துட்டான். இப்போ நம்ம அதைத்தானே சொல்கிறோம். ஷெல்லி தானே எழுதுறோம். ஷெல்லி சொல்கிறான் இப்போ தான் கீட்ஸ் வந்துட்டான். அது மாதிரி நிறைய பேர் இருக்கான். அவன் அந்த ஃபுல் ஃபார்மில் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே செத்து போயிடுவான். த இன்ஹெரிட்டர்ஸ், த கிரேட் திங்கர்ஸ், த கிரேட் பாயிண்ட்ஸ் ஆஃப் அன்ஃபுல்ஃபில்டு renown. அவர்களுடைய அந்த திறமை இன்னும் முழுமையாக வெளியில் தெரிய வர்றதுக்கு முன்னாடியே ப்ரீமெச்சூர் டெத் அல்லது ஏர்லி டெத், ஆரம்பத்திலே செத்து போயிடுவான். ஏர்லி டெத் renown rose from their thrones built beyond mortal thought. அவங்க ரோஸ் ஃப்ரம் தேர் ரைஸ் எழுவது, ரோஸ் ஃப்ரம் தேர் த்ரோன்ஸ், அவர்கள் தங்களுடைய சிம்மாசனத்திலிருந்து எழுந்து, த்ரோன் பில்ட் பியாண்ட் மார்டல் தாட். மார்டல் என்றால் அழியக்கூடிய மனிதர்கள் சிந்திக்கின்ற இந்த செயலை விட, இவர்களுடைய சிந்தனையை விட அழியாத்தன்மை வாய்ந்த சிந்தனைகளையும் கருத்துக்களையும் இந்த உலகத்திற்கு சொல்லி விடுவார்கள். ஆனால் அதுக்குள்ளேயுமே அவன் செத்து போயிட்டான். Rose from their thrones, built beyond mortal thought, far in the unapparent. Far in the unapparent. இவெல்லாம் செத்து போயிடும். அது மாதிரி தான் கீட்ஸு செத்து போயிட்டான். ஆனால் கீட்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் இறந்து போய் சொர்க்கத்துக்கு போய் அங்கே நிற்கிறான். அங்கே நின்று கொண்டு இந்த மாதிரி ஏர்லி டெத்தில் இன்னும் அந்த முழுமையான தன்னுடைய புகழை அடையாமல் இறந்து போன கவிஞர்கள், பெரிய சிந்தனையாளர்கள் இருப்பான் இல்லையா, அவன் அங்கே போகும்போது அவனை வரவேற்பதற்காக கீட்ஸ் அங்கே நின்று கொண்டிருப்பான். கெவனில் வாங்க, என்ன மாதிரியே நீங்களும் சின்ன வயசுல செத்து போயிட்டீங்க, கவலை இல்லாட்டிங்க, வாங்க உங்களுடைய கவிதைகளும் சிந்தனைகளும்
சீக்கிரமாக இந்த உலகம் முழுவதும் பரவி நீங்களும் ஒரு மாதிரி பெரிய நிலையை அடைவீர்கள் என்று சொல்வதைப் போல் அங்கே நின்று கொண்டு வரவேற்று கொண்டிருப்பான். ரோஸ் ஃப்ரம் தியர் த்ரோன்ஸ் பில்ட் பியாண்ட் மார்டல் தாட் ஃபார் இன் தி அப்பேரண்ட். ஃபார் வெகு தொலைவிலே கீட்ஸ் நின்று கொண்டு he welcomed all these early dead great thinkers அப்படின்னு சொல்லிட்டு சிலர் ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறான். சேட்டர்டன் அவன் ஒரு பாய்ட்டு. அவன் தாமஸ் ரவுலி என்கின்ற பெயரில் கவிதை எழுதியிருக்கிறான் சேட்டர்டன். இவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டான். சூசைட் பண்ணிட்டு இறந்து போன ஒருவன் சேட்டர்டன். he rose pale his solemn agony. ஸோ அவன் எதுக்காக சூசைட் பண்ணான்னா பிகாஸ் ஆஃப் ஸ்டார்வேஷன், பட்டினி, பசி, பட்னி. ஆனால் மிக பெரிய சிந்தனையாளர். ஆனால் அவனுக்கு ஆதரிக்க ஆள் கிடையாது. அதனால் பட்னி கிடந்தே சூசைட் பண்ணி செத்து போனான் அவன் தாமஸ் ரவுலி என்கின்ற இந்த சேட்டர்டன். அவன் செத்து போயிட்டான். அவன் சாகும்போது அவனுடைய எழுத்துக்கள் ஒன்றும் பெருசாலாம் ஆகலை. அப்போ தான் மக்கள் மத்தியில் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் வறுமை இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல, செத்து போயிட்டான். ஆனால் அவன் இறந்ததற்கு பின்னர் இப்போ நம்ம தாமஸ் ரவுலியை பற்றி இவர் எழுதுகிறாரு, எல்லாரும் பார்க்குறாங்க, படிக்கிறாங்க இல்லையா, புகழ் வந்துருச்சு இல்லை, அதை தான் சொல்லலாம். சேட்டர்டன் ரோஸ் பேல்னா முகமெல்லாம் வெளுத்து போச்சு. ஏன் முகமெல்லாம் வெளுத்து போச்சு? பிகாஸ் ஆஃப் பாவர்ட்டி, வறுமை, உணவு இன்மை, இவைகளினால் ரோஸ் அவன் இதை தாண்டி வெளியில மேலே எழுந்தான். ரோஸ் பேல் ஹிஸ் சாலம் அகோனி. அகோனினா பெயின், வேதனை. அந்த வறுமையின் வேதனையில் அவன் மேலே உயர்ந்தான். அகோனி had not yet faded from him. அவன் இன்னும் ஃபேட் ஆகலை, செத்து போயிட்டான். ஆனால் இன்னும் உயிரோடு இருக்கான். ஆனால் நல்ல வறுமை இல்லாமல் செல்வ செருக்கில் வாழ்ந்த எத்தனையோ மனிதர்கள் இறந்து போயிட்டாங்க. இப்போ யாருக்கு தெரியும் அவனை? இவன் வறுமையில் அப்படியே முகமெல்லாம் பேலா போய் இறந்து போனவன். he rose above the ordinary people and he lives even today. இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். rose pale, his solemn agony had not yet faded from him. சிட்னியும் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு போர் வீரன், போரில் இறந்து போனான். சிட்னி, பிலிப் சிட்னியுடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் பெனிலோப் என்ற ஒரு பெண்ணை காதலிச்சான். அந்த பெனிலோப் என்ற காதலிச்ச அந்த பொண்ணுக்காக தான் ஆஸ்ட்ரஃபெல் அண்ட் ஸ்டெல்லா என்கின்ற சானட்ஸ் நிறைய எழுதியிருப்பான். அப்பாலஜி ஃபார் போய்ட்ரி எழுதினவன் நம்முடைய பிலிப் சிட்னி, பெரிய ஆள். அவன் அப்படித்தான் ஒரு வாரில் செத்து போயிட்டான். எதிர்பார்க்கவே இல்லை, அவன் சாவான்னு கிடையாது. ஆனால் அவன் யுத்தத்தில் பங்கெடுத்து கொண்டான். அவன் ஒரு போர் வீரன், யுத்தத்தில் பங்கெடுத்து கொண்டான். அந்த யுத்தத்தில் செத்து போயிட்டான். அவன் சாகிறதுக்கு ஒரு கதையும் சொல்லுவாங்க. அவன் அடிபட்டு கிடக்கிறான், அவனுக்கு தண்ணீர் வேண்டியது இருக்கு. தண்ணீர் வேணுங்கும் போது தண்ணீர்னு கேட்குறான். அப்போ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இருக்கிறது கொஞ்சோண்டு தண்ணி தான், அந்த கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது, அதை குடிக்க போகிறான். ஆனால் பக்கத்தில் இன்னொருத்தன் இதை விட மோசமான கண்டிஷனில் தண்ணின்னு கிடக்கிறான். உடனே கீழே இவர் சிட்னி அவனுக்கு தண்ணீரை கொடுத்து விட்டு, தை நீட் இஸ் மோர் தேன் மைன், உன்னுடைய தேவை என்னுடைய தேவையை விட பெரியது என்று சொல்லி அவனுக்கு அந்த நீரை கொடுத்து விட்டு சிட்னி இறந்து போயிட்டார் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு கதை இருக்குது சிட்னிக்கு. அவன் தான் செத்து போயிட்டான், எதிர்பாராத விதமாக செத்து போயிட்டார். ஆனால் அவர் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம்லாம் எழுதிட்டாரு, ஆஸ்ட்ரஃபெல் அண்ட் ஸ்டெல்லா எழுதினாரு, இதெல்லாம் எழுதிட்டாருன்னு வச்சிங்களேன். சிட்னி as he fought, அவன் சண்டை போடும்போது, and as he fell, சண்டை போட்டு அவன் கீழே விழும்போது, and as he lived and loved, sublimely mild. sublime அப்படின்னா உன்னதமான, நோ அரகன்ஸ்னு அர்த்தம். அவன்கிட்ட அரகன்ஸே கிடையாது, அரகன்ஸே இல்லை. அதான் சொன்னான், இவன் ஒரு போர் வீரன், தண்ணீர் கிடைக்குது, இன்னொருத்தனை பார்த்து தை நீட் இஸ் கிரேட்டர் தேன் மைன் என்று சொல்லி அதை கொடுத்தவன் அவன். அவன்கிட்ட அந்த சப்ளைமிட்டி இருக்கும். சப்ளைம்லி மைல்டு, எ ஸ்பிரிட் வித்தவுட் ஸ்பாட்னா கரை, எந்த கரையும் இல்லாத ஆன்மாவை உடையவன் அவன். அவன் போரில் இறந்து போய்விட்டான்.
ஆனாலும் இன்னைக்கும் அவன் ஹெவன்ல ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி இன்னும் இருந்து கொண்டிருக்கிறான். சிட்னி as he fought and as he fell, அவன் சண்டை போட்டு வீழ்ச்சி அடைஞ்சான். and as he lived and loved, as he lived, அவன் உயிரோடு இருக்கும் போதும் loved sublimely mild, ரொம்ப சப்ளைமா, நாட் அரகன்ட், வித்தவுட் எனி அரகன்ஸ், he lived and loved. a spirit without spot arose, அவனுடைய ஸ்பிரிட் ஆன்மா, எந்த விதமான கலங்கமும் இல்லாத அந்த ஆன்மா அரோஸ், மேலே உயர்ந்தது. அண்ட் லியூக்கன் என்கின்ற ஒரு பாயிண்ட், இஸ் அ ரோமன் பாயிண்ட். இவன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீரோ என்ற ஒரு மன்னன் இல்லையா, பெரிய எல்லாம் அரண்மனையை தீப்பிடிச்சு எரியுது, இந்த நீரோ பிடில் வாச்சிக்கிட்டு தான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு அரசன். அது மாதிரி ஒரு கதை கேள்விப்பட்டீங்க. அரண்மனையை தீப்பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம், எதிரிகள் தாக்கி கொண்டிருப்பார்கள், ஆனால் நீரோ மன்னன் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவன் பிடில் வாச்சிக்கிட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க. அந்த நீரோ மன்னனுக்கு எதிராக ஒரு சதி திட்டம் தீட்டினா அந்த லியூக்கன், மக்களுக்காக. ஏன்னா நீரோ என்ற மன்னன் இப்படி இருக்கான், அவனை அழிக்கணும் என்று, ஏன்னா உயர்ந்த சிந்தனை இருக்கு, மக்களை காக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் படைத்த இந்த லியூக்கன் he made a plot against நீரோ. இது நீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு. அரசனுக்கு தெரிஞ்சா விடுவானா, அவன் கொன்று எடுத்துருவான். அதனால அவன் கொல்வதற்கு முன்பாக இவன் என்ன பண்ணிட்டான்னா, இவரே கழுத்தறுத்து செத்து போயிட்டாரு, தற்கொலை பண்ணி கொண்டார். இவரும் ஒருத்தன் பாவர்ட்டியில் செத்து போயிட்டான், ஒருத்தன் யுத்தத்தில் செத்து போயிட்டான். இவன் அரசனுக்கு எதிராக சதி செய்தான் என்று இவனே அரசனுக்கு தெரிந்து இவனே தற்கொலை செய்து கொண்டான். எல்லாம் செத்து போயிட்டான். ஆனால் அவன் செத்து போனால் கூட அவங்களுடைய சிந்தனைகள், கவிதைகள், அவைகள் இன்னும் அவர்களை உயிரோடு வைத்திருக்கின்றன. எத்தனையோ பேர் யுத்த காலத்தில் சாகின்றார்கள், எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். யாரை யார் ஞாபகம் வச்சுட்டு இருக்கா? எல்லாம் போச்சு. arose and Lucan by his death approved oblivion as they rose. oblivion என்றால் forgotten, temporarily forgotten, தற்காலிகமாக மறந்திருப்பாங்க. ஆனால் அவன் இறந்ததற்கு பின்னர் அவனுடைய எழுத்துக்களை படிக்க 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 அந்த ஞாபகம் எல்லாம், ஓ இவன் தான் லியூக்கனா வந்துடும். இப்போ நான் லியூக்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ லியூக்கனை நம்ம பேச மாட்டோம். ஆனால் லியூக்கனை பற்றி நம்ம ஒன்று படிக்க ஆரம்பித்தோடனே நம்ம பேசிடுவோம்ல. அப்போ லியூக்கன் இறந்து போனாலும் அவனுடைய கவிதைகளின் வழியாக, கட்டுரைகளின் வழியாக, அவனுடைய மிகப்பெரிய அந்த கிரியேட்டிவிட்டியின் மூலமாக இன்னும் அவன் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கான். இன்னும் 1000 வருஷம் கழிச்சு அதை யாராவது படிக்கும்போது வாழ்வான். oblivion as they think reproved, shrank like a thing. அப்படியே சுருங்கி போன ஒரு பொருளானது எப்படி அப்படியே கிடக்குமோ அது மாதிரி தற்காலிகமாக மறந்து போய் சுருங்கி போய் இந்த உலகத்தில் கிடக்கின்ற இவர்கள் எல்லாம் இவர்களுடைய கிரியேட்டிவ் ஒர்க்ஸை இந்த உலகம் படிக்கும்போது, உலகத்திற்கு இந்த கருத்துக்கள் செல்லும் போது இவர்கள் மீண்டும் மிகப்பெரிய ஒளி வெள்ளத்தை போல் இவர்கள் மீண்டும் உருமாறுவார்கள் என்று சொல்கிறார். This is stanza 45. Then stanza 46. And many more whose names on earth are dark but whose transmitted influence cannot die. And many more. ஒரு உதாரணத்துக்கு 3 சொன்னோம் போன ஸ்டான்ஸாவில். இது மாதிரி நிறைய பேர் இருக்காயா, செத்து போயிடுவான். ஆனால் அவனுடைய கருத்துக்கள் இந்த மனித சமுதாயத்திற்குள்ள ஒளி வெள்ளமாக போய்கிட்டே இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறவன், இந்த கருத்தை சொன்னவன் யாரு, இப்படி ஒருத்தான், ஓ அப்படியா, அப்போ அவன் மறுபடியும் உயிர் வாழும். அண்ட் மெனி மோர் whose names on earth, இந்த பூமியில் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இதை போல, இந்த லியூக்கனை போல, இந்த சிட்னியை போல, இந்த சாட்டர்டனை போல, மினிமோர் பல பேர் அவங்களுடைய நேம் பேரெல்லாம் ஆன் திஸ் எர்த், இந்த பூமியில் ஆர் டார்க், இருளாகத்தான் இருக்கும். அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் தான் இருந்திருக்கும். பட் ஆனால் ஹூஸ் டிரான்ஸ்மிட்டட் எஃப்ளூயன்ஸ், டிரான்ஸ்மிட்டட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா, டிரான்ஸ்மிட் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொன்றுக்கு போகிறது. இவருடைய கருத்து ஒன்றிலிருந்து ஒருவருக்கு பரவ 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 they cannot die. அவன் சாக மாட்டான், செத்துட்டான். ஆனால் அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய கருத்துக்கள் எல்லாம் எல்லாருக்கும் போகுதில்ல.
அப்போ எல்லோருக்கும் அவன் அந்த கருத்துக்கள் போக 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 அவன் மீண்டும் உயிர்த்து எழுந்து விடுவான். உயிர்த்தெழுந்து அவனுடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு வலிமையானவளவோ அந்த அளவுக்கு உயரமான இடத்திற்கு, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த ஹைட்டுன்னு இருக்கும், அதே மாதிரி இவனுக்கு இந்த ஹைட்டுன்னு ஒரு ஹைட்டில் போய் உக்காந்துருவான், ஒரு ஸ்டார் மாதிரி. பட் ஹூஸ் டிரான்ஸ்மிட்டட் எஃப்ளூயன்ஸ் cannot die so long as fire outlives the parent spark. the parent spark, அதாவது நெருப்பு, அந்த நெருப்புக்கு மேலே அப்படியே ஆஷ் இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நெருப்பு அணையாத வரையிலும் 2 நாள் ஆனாலும் சரி 4 நாள் ஆனாலும் சரி உள்ளுக்குள்ள லேசாக நெருப்பு இருக்கு, மேலே அப்படியே ஆஷ் டெபாசிட்டே ஆயிருக்கு. 4 நாள் ஆச்சு, யாராவது அதை விசிறி விட்டுட்டான்னு வச்சுங்க, அந்த உள்ள இருக்கக்கூடிய நெருப்பு டக்குன்னு வெளியில் வந்துடும்ல. அப்போ அது மாதிரி so long as fire outlives the parent spark, அந்த பேரண்ட்டினுடைய ஸ்பார்க், அந்த ஸ்பார்க்கில், அந்த நெருப்பு துளியில் அது உயிரோடு இருக்கிற வரைக்கும், as long as the outlives the parent spark, rose robed in dazzling immortality, அழியாத்தன்மை. அப்போ அந்த உள்ள இருக்கக்கூடிய, இப்போ நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவில் இருக்கின்ற சிறு பொறி, அதான் பாரதி சொல்லுவார், அக்னி குஞ்சொன்று கண்டேன். அக்னி குஞ்சு, இத்தினோண்டு குஞ்சு, உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு அக்னி குஞ்சு அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஃபயர் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும், அதுதான் அக்னி சிறகுகள்னு த விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு அப்துல் கலாம் எழுதினார். அந்த அக்னி குஞ்சு, அக்னி சிறகு, அது உங்கள் உள்ளத்துக்குள்ளே உங்களை வறுமை, கஷ்டம், துன்பம் எல்லாமே உங்களுடைய அந்த அக்னி குஞ்சை அப்படியே போட்டு அழுத்தும். ஆனால் எல்லாம் தாண்டி அந்த கொஞ்சோண்டு நெருப்பு உள்ளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் என்னதான் போட்டு அழுத்திக்கிட்டு இருந்தாலும் எப்போது சரியான சூழல் வரும்போது அந்த அக்னி குஞ்சானது ஒரு மிகப்பெரிய நெருப்பாக வெளியே வரத்தான் செய்யும். அதான் யாரும் அப்படிலாம் அழிச்சிட முடியாது. So long as fire outlives the parent spark, rose robed in a dazzling immortal. dazzle அப்படின்னாக்க அப்படி பிரம்மாண்டமான ஒளி வெள்ளத்தை கொடுத்து, இம்மார்டாலிட்டி அழியாத்தன்மை வாய்ந்த ஒளி பிரபாலமாக அது வெளியே வரும். You are become as one of us, they cry. அப்படி நீங்கள் வெளியில் வரும்போது, இப்போ நான் இருக்கேன், என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு இருக்குது, கிரியேட்டிவிட்டி என்கின்ற ஒரு நெருப்பு இருக்குது. ஆனால் என்னுடைய சூழல், பிரச்சனை, எல்லாம் கஷ்டம் எல்லாம் போட்டு அந்த கிரியேட்டிவிட்டியை அழுத்தி வச்சுக்கிட்டே இருக்குது. என்னுடைய ரியல் கிரியேட்டிவிட்டி உலகத்துக்கு தெரியல. ஆனால் எப்போவாவது என்னுடைய ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் சால்வ் ஆகும்போது இந்த கிரியேட்டிவிட்டி என்கின்ற அந்த நெருப்பு பொறி அப்படி ஒரு பெரு வெள்ளமாக, ஒரு பெரிய நெருப்பாக வெளியே வரும். அப்படி வெளியில் வரும்போது என்ன எல்லாரும் அடையாளம் கண்டுவாங்க. இந்த பெரிய பெரிய திங்கர்ஸ், பாயிண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அடையாளம் கண்டு, இதோ ஒருத்தர் இருக்கான், வா எங்களோட வந்துரு, தே கிரை, அவர்கள் கத்துவார்கள். So long as fire outlives the parent spark, rose robed in dazzling immortality, you are become as one of us. நீ எங்களில் ஒருவனாக மாறிவிட்டாய். அப்போ எல்லாருக்குள்ளே இந்த நெருப்பு இருக்கு. ஆனால் எல்லாரும் அந்த நெருப்பை அவிச்சு இந்த உலகம் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்குள்ளே திரிஞ்சு போய் கிடக்கிறோம். ஒரு கட்டத்தில் அது அவிஞ்சே போயிடும். ஆனால் என்ன சூழல் வந்தாலும் அறியாமல் அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு சூழலில் அந்த நெருப்பானது அப்படி வெளியில் வந்துருச்சு அப்படின்னா, இந்த உண்மையான சிந்திக்கிறவனா இருப்பானா இல்லையா, அவங்க அப்படியே அங்கே ஒரு நெருப்பு இருக்கு, கமான் கமான் யூ கம் வித் அஸ், எங்களோட வந்துடு, நீ எங்களுடன் வந்துடு, எங்களோடு சேர்ந்து விட்டாய் என்று அவர்கள் நம்மை கூப்பிடுவார்கள். யூ ஆர் பிகம் ஆஸ் ஒன் ஆஃப் அஸ், எங்களில் ஒருவராக நீ மாறிவிட்டாய், தே கிரை என்று அந்த முன்பாகவே இறந்து போன அந்த பெரிய சிந்தனையாளர்கள், கவிஞர்கள்லாம் ஹெவனில் இருக்கான் இல்லையா, அவனெல்லாம் நம்மளை கூடுவான், வந்துரு, எங்களோடு நீ சேர்ந்து விட்டாய் என்று அவர்கள் சொல்வார்கள். இட் வாஸ் ஃபார் யூ, ஃபார் தி, you kingless spear has long swung blind in unascended majesty. It was for you, for thee, for you, you kingless spear. Kingless spear. Spear அப்படின்னாக்க கோலம். கோலமானது ஸ்டார், நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள், இந்த கோலங்கள்,
அப்போது நீ ஒரு ஸ்பியர், ஒவ்வொரு ஸ்பியருக்கும் ஒரு ஹைட்டில் இருக்குது, அந்த ஹைட்டில் அந்தந்த ஸ்பியர் இருந்துக்கிட்டா இருக்கும். ஸோ கிங்லெஸ் ஸ்பியர் ஹேஸ் லாங் ஸ்வங், அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு. பிளைண்ட், பிளைண்ட்னா கண்ணு தெரியாமல், அதாவது பாதை தெரியாமல். அப்போது எல்லா ஸ்டாருக்கும் ஒரு இடம் இருக்குது, அது கிங்லெஸ் ஸ்டார்ஸ். ஒரு 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 அரசன் இல்லாத அந்த நட்சத்திரங்கள் பிளைண்டு, தான் செல்லுகின்ற பாதை அறியாமல் அவைகள் அங்கே இருக்கின்றன. அன்அசெண்டட், பிளைண்ட் இன் அன்அசெண்டட். அசெண்ட் அப்படின்னா மேலே போகிறது, அன்அசெண்டட்னா மேலே போகிற பாதை தெரியாமல் சிலர் இருப்பான், தப்பான இடத்துல போய் சேர்ந்துருவான். அது மாதிரி இவன்ட்ட ரியலான ஜீனியஸ் இருக்கும், ஆனால் அந்த ஜீனியஸை வெளிப்படுத்தி அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும்ல. உங்கள் ஜீனியஸ் எல்லாம் போய் நீங்கள் வேறு எதுலையாவது செலவழிச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள்கிட்ட மாபெரும் திறமை இருக்குது, ஆனால் அந்த திறமையை பூரா ஊரை கொள்ளையடிக்கிற வேலையில் நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தெல்லாம் செயல்படுத்திட்டு இருந்தீங்கன்னா, ஸோ அன்அசெண்டட் மெஜஸ்டிக். அப்போது உங்கள்கிட்ட அந்த உண்மையான இந்த தாட் இருக்கணும், அந்த தாட்டு சரியான பாதையில் போகணும். இந்த உலகத்தை உய்விப்பதற்காக, உலகம் சிறப்பதற்காக உங்களுடைய சிந்தனைகள் பயன்படணும். அப்படி தெரியாமல் நிறைய சிந்தனையாளர்கள் இருக்காங்க, நிறைய அறிவாளிகள் இருக்காங்க. ஆனால் அவர்களெல்லாம் நிறைய கவிஞர்களே இருப்பான். ஆனால் அந்த கவிஞர்கள் பூரா என்ன பண்ணுவான், தன்னுடைய கவிதை எழுதுகின்ற திறனையும் ஆற்றலையும் பெரிய பெரிய பணக்காரனை புகழ்ந்து பேசி அவங்ககிட்ட பணத்தை வாங்கி அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்றதுக்கு அவன் செயல்படுத்திட்டு இருப்பான். அவன்லாம் மேலே போகவே முடியாது. அப்போ யார் இந்த மனித சமுதாயம் மேலெழ வேண்டும் என்பதற்காக எவன் ஒரு பெரிய சிந்தனையாளனாக இருக்கானோ அவன்தான் மேலே போவான். அப்படி இல்லாதவன்லாம் ஒரு கிங்லெஸ் ஸ்பியர் மாதிரி ஸ்வங் அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பான். சிந்தனையாளன் தான், கவிஞன் தான், ஆனால் அவனுக்கு சரியான பாதை தெரியல, சரியான பாதையில் போக தெரியாமல் மாட்டிக்கிட்டு இருப்பான். அன்அசெண்டட் மெஜஸ்டிக். அவங்ககிட்ட அந்த மெஜஸ்டியெல்லாம் இருக்கும். நிறைய கவிஞர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல கவிஞன் தான். ஆனால் அவன் கவிதை பூரா பார்த்தீங்கன்னா மக்களை சிறப்படைய செய்வதற்காக அதற்கு பதிலாக வேறு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான், வேறு எதையாக எழுதிட்டு இருப்பான். இதெல்லாம் எழுதுனா நமக்கு பணம் வரும் அப்படின்னு அதை எழுதுவான். நல்ல கவிஞனாக இருப்பான், ஆனால் போய் கட்டிப்பிடிடான்னு எழுதிட்டு இருப்பான். என்ன பண்ணுறது நீங்கள் அவனை? ஊரை விட்டு ஓடி போகலாமா அப்படின்னு ஒரு பாட்டை எழுதிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, எங்கேயா ஓடி போகலாமான்னு ஒருத்தன் பாட்டு எழுதுனான்னு வச்சுங்க. அவன்கிட்ட ஒரு நல்ல கவிதை ஆற்றல் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த கவிதை ஆற்றலை அவர்கள் இந்த உலகம் சிறப்பதற்கு பயன்படுத்தணுமே ஒழிய இந்த உலகத்தை சீரழிக்கிற விஷயத்தில் போய் அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் எப்படி பெரிய ஆளாக முடியும் இல்லையா? Now you understand this. It was for you, you kingless spear has long swung blind in unascended majesty. Majesty தான் அது, நல்ல கவிதை தான். அது கவிதை இல்லைன்னா நான் சொல்ல முடியாது இல்லையா? கட்டிப்பிடிடா, அதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற வரிகள்லாம் நல்ல கவிதைகள் தான், நல்ல கவிதை. அவன்கிட்ட நல்ல ஒரு சொல் ஆழம் இருக்குது, கற்பனை வளம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நெட் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா அது உருப்படாத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி தானே? அதுக்காக அது சிறந்த கவிதை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஆனால் அந்த கருத்துக்கள் சமுதாயத்தை சீரழிக்கின்ற விதமாக இருக்கிறது. அதனால தான் இவன் அவன்கிட்ட அந்த மெஜஸ்டி இருக்குது, ஆனால் அன்அசெண்டட் மெஜஸ்டி. அசெண்ட் அப்படின்னா மேல் நோக்கி போகிறது. இவனை இந்த சமுதாயத்தை மேல் நோக்கி செல்லுகின்ற ஆற்றல் அற்ற கவிஞர்களாக இவன் இருந்து போயிடுவான். அவன் போக முடியாது. சைலண்ட் அலோன் அமிட் இன் ஹெவன் ஆஃப் சாங். Silent alone amid in heaven of song, assume your winged throne, you whisper of our throne. Silent alone, அமைதியாக. எவன் ஒருவன் எந்த விதமான ஒரு பந்தாவும் இல்லாமல் அமைதியாக தன்னுடைய சிந்தனைகளை உரிய முறையில் வெளிப்படுத்தி கொண்டிருப்பவன், அமிட் இன் ஹெவன் ஆஃப் சாங். சாங் அவனுடைய கவிதைகள் ஹெவன் ஆஃப் சாங்ல அவைகளுக்கு மத்தியில் இவனுடைய கவிதைகள் வைக்கப்படும். அஸ்யூம் யுவர் விங்டு த்ரோன், அவனுடைய சிம்மாசனம் விங்டு த்ரோன், இறகுகள் முளைத்த சிம்மாசனத்திலே அவன் அமர்ந்து கொண்டு தவ் வெஸ்பர். வெஸ்பர் என்றால் ஈவினிங் ஸ்டார், மாலை நேரத்து நட்சத்திரத்தை போல் ஆஃப் அவர் த்ராங். த்ராங்னா கூட்டம். நம்முடைய கூட்டத்திற்கு இடையே, இந்த சிந்தனையாளர்களின் கூட்டத்திற்கு இடையே ஒரு ஈவினிங் ஸ்டாரை போல அதற்கு என்று ஒரு உரிய இடத்தில் அவன் போய் அந்த இடத்துல போய் சேர்ந்துருவான் என்று சொல்லுகிறார். திஸ் இஸ் ஸ்டான்ஸா 46. நவ் ஸ்டான்ஸா 47.
Who mourns for Adonais? ஆடனைஸுக்காக அழுவது யார்? ஏன் அழுகிறீங்க? You. Why do you mourn for Adonais? Why do you mourn for kids? Who mourns for Adonais? ஆடனைஸுக்காக அழுவது, இங்கே அழுது கொண்டிருப்பது யார்? ஓ, come forth. Come out, வெளியே வா. Fond wretch. Fond அப்படின்னா விருப்பமான. wretched அப்படின்னா ரொம்ப wretched fellow. ஒரு ஒரு மோசமானவன்டா, ஒரு wretched, ஒரு ஒழுசல்டாங்க அப்படின்றோம் இல்லையா? எனக்கு விருப்பமான ஒழுசல் அப்படின்னா, கிட்ஸ் இறந்ததற்காக ஒருத்தன் அழுகிறான் அப்படின்னா நமக்கு விருப்பமானவன். ஆனால் கிட்ஸ் இறந்துக்கு ஏன்டா அழுகிற? ஒழுச பையனை அழாத. கிட்ஸ் உயர்ந்த இடத்துக்கு போயிட்டான், அப்போ இன்னும் நீ என்ன அழுது கொண்டு இருக்கிற? அப்போது அதான் சொல்கிறான், ஃபாண்டு ஃப்ரெட்சஸாக இருக்கான். ஃபாண்டு நமக்கு விருப்பமான, ஃப்ரெட்சட் ஒழுசன். இப்போ ஃபாண்டு ஃப்ரெட்சட் ஃபெல்லோ, ஹூ ஆர் யூ? Why do you mourn for kids? ஏன் நீ கிட்ஸுக்காக இறந்து கொண்டிருக்கிறாய்? Fond wretch, and know yourself and him. நீ உன்னையும் அறிந்து கொள், நீ அவனையும் அறிந்து கொள். நீ உன்னையும் அறிஞ்சிக்க, கிட்ஸையும் தெரிஞ்சுக்க. ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நீ அழமாட்ட. Who are you? You are a mortal. நீ அழியும் தன்மை வாய்ந்தவை. Who is kids? His kids is immortal. அழியா தன்மை வாய்ந்தவன். அவன் பூத உடல் அழிந்து போனாலும் கவிதைகளின் மூலமாக இன்னும் இந்த உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ அழியக்கூடிய ஒரு லோ லெவலில் இருக்கிறவன் நான். அழியா தன்மை வாய்ந்த ஒரு வெஸ்பர், போன ஸ்டார் சொன்ன மாதிரி ஒரு வெஸ்பர், ஈவினிங் ஸ்டார் மாதிரி இருக்கிறவன் கிட்ஸு. யார் ஒஸ்தி? அவன் தானே ஒஸ்தி. அவன் ஒஸ்தியாக இருக்கான்னு நான் அழுதேன்னா என்ன அர்த்தம்? அவன் உயர்ந்த இடத்துல இருக்கு, எனக்கு பிடிக்கலன்னு ஆகிடுமா இல்லையா? அழாத. Why do you mourn for him? Who mourns for Adonais? Oh, come out, fond wretch, and know yourself and him aright. Aright, சரியாக நீ யார், அவன் யார் என்று சரியாக தெரிந்து கொள். நீ யார்? மார்டல். Who is he? Who is Adonais? Who is kids? He is immortal. அழியா தன்மை வாய்ந்தவன். Know yourself and know himself. நீ அவனையும் உன்னையும் அறிந்து கொள். Know thyself and him aright. Clasp with your panting soul. Panting soul. Panting என்றால் மூச்சு இறைக்கின்ற ஆன்மாவை உடையவன் நான். Clasp அப்படின்னா பிடிச்சிக்க. Embrace, கட்டி தழுவிக்கொள், பிடித்துக்கொள். Clasp with your panting soul. உன்னுடைய மூச்சு இறைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை நீ பிடித்துக்கொள். அப்போ நம்முடைய ஆன்மா இந்த பூமியில் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இந்த பூமியில் நீங்கள் இருக்கணும்னாக்க ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும். இதை தாண்டி நீங்கள் இருக்க முடியாது. ஆனால் இந்த பூமியை விட்டு ஹெவனுக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், தேர் இஸ் நோ லிமிட்டேஷன் அட் ஆல். அங்கே லிமிட்டேஷனே கிடையாது இல்லையா? அப்போது நீ லிமிட்டேஷனுக்குள்ளே இந்த பூமியில் வாழ்கிறவன், அவன் லிமிட்டேஷன் இல்லாத ஹெவனில் வாழ்கிறவன். நீ யாருன்னு தெரிஞ்சுக்க, அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க. இப்போ நீ அழுகிறதா இல்லையான்னு முடிவு பண்ணு. எந்த விதமான லிமிட்டேஷன், எந்த விதமான ஒரு அளவுகோலும் இல்லாத ஒரு ஹெவனில் இருக்கிறவன் அவன். அவன் அங்கே இருக்கான்னு நீ அழலாமா? Clasp with your panting soul and soul the pendulum earth. Pendulous earth. Pendulous அப்படின்னா பெண்டுலம். பெண்டுலம் என்பது எப்படி இருக்கும்? இந்த கடிகாரத்துலலாம் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும், இப்படி தான் ஆடும். அப்போ பெண்டுலஸ் எர்த் அப்படின்னாக்கா பூமியை எப்படி ஆடிக்கிட்டா இருக்கா? இப்படி தான் ஆடும். ஆனால் இதை நீங்கள் அப்படியே வேகம் ஆக்குறீங்கன்னா என்ன ஆகிடும்? இப்படியே போச்சுனாக்க இப்படி ரொட்டேட் ஆகிடும்ல. அதான் பெண்டுலஸ் எர்த்துங்கிறது ரொட்டேட்டிங் எர்த்துன்னு அர்த்தம். வேணே போடுறோம் பாருங்க, ரொட்டேட்டிங் எர்த்துன்னு போட வேண்டியதுதானே, பெண்டுலஸ் எர்த்துங்கிறான். பெண்டுலஸ் எர்த்துங்கிறது சின்னதாக இருக்கிற வரைக்கும் தான் பெண்டுலஸ் எர்த்து. இட் மூவ்ஸ் வெரி ஃபாஸ்ட்லி, இட் பிகம்ஸ் ஏ சர்க்கிள். இப்படியே சுத்த ஆரம்பிச்சுன்னா அப்படி வந்துடும்ல, அதான் சர்க்கிளிங் எர்த்து. இந்த வட்டமான பூமியில், சின்ன விஷயம், வட்டமான பூமிங்கிறத பெண்டுலஸ் எர்த்துன்னு சொல்லலாம் பாருங்க. ஆஸ் ஃப்ரம் எ சென்டர், பெண்டுலஸ் எர்த், ஆஸ் ஃப்ரம் எ சென்டர் டார்க் யுவர் ஸ்பிரிட்ஸ் லைட் பியாண்ட் ஆல் வேர்ட்ஸ். ஆஸ் ஃப்ரம் எ சென்டர், இந்த சுழன்று கொண்டிருக்கின்ற இந்த பூமியின் மையப்பகுதியிலிருந்து டார்க்னா ப்ரொஜெக்ட் யுவர் ஸ்பிரிட், ஸ்பிரிட்ஸ் லைட், உன்னுடைய ஆன்மாவின் ஒளியை
இதில் இருந்து நீ வெளிப்படுத்தணும். ஆஸ் ஃப்ரம் எ சென்டர் டார்ட்னாக்க இந்த ரவுண்டாக போட்டு ரவுண்டாக இருக்கும், அதில் வந்து ஒரு ஆரோ அப்படி எறிவாங்களா, அதுக்கு பேர் தான் டார்ட்னு பேர். டார்ட்னா அப்படி குறிப்பார்த்து எறிவது. ஸோ உன்னுடைய ஆன்மாவினுடைய ஒளியை இந்த பூமியின் மையத்திலிருந்து அப்படி வெளிப்படுத்து. பியாண்ட் ஆல் வேர்ல்ட்ஸ். அந்த ஒளியானது உண்மையிலேயே அது வந்து ஒரு மிகப்பெரிய சீரியஸ் சிந்தனையும் கவிதையும் கிரியேட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லா உலகத்திற்கும் அந்த ஒளி பரவும். பியாண்ட் ஆல் வேர்ல்ட்ஸ் அண்ட் அன்டில் இட்ஸ் ஸ்பேஷியஸ் மைண்ட். ஸ்பேஷியஸ் அப்படின்னா இன்ஃபினிட் ஸ்பேஸ், எல்லையற்ற ஸ்பேஸ். இந்த அகிலம் என்பது இந்த யூனிவர்ஸுங்கிறதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா? இன்ஃபினிட். ஒரு நட்சத்திரம் பூமியை விட பல ஆயிரம் மடங்கு பெருசுங்கிறான். அப்படி ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குன்றான். அப்போ இந்த ஸ்பேஸ் வந்து என்ன அளவில் இருக்குது? அதுதான் இன்ஃபினிட் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸுக்கு இன்ஃபினிட். அந்த அதை தான் ஸ்பேஷியஸ் மைண்ட் சேஷியேட் த வாய்டு சர்க்கம்ஃபரன்ஸ் தென் ஷ்ரிங்க் ஈவன் டு எ பாயிண்ட் வித்தின் அவர் டே அண்ட் நைட். டே அண்ட் நைட் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? டே டு டே லைஃப்னு அர்த்தம். டே அண்ட் நைட், இரவு பகலா, த டே டு டே லைஃப், இந்த தினசரி வாழ்க்கை. காலையில் எழுந்திரிச்சா இதை வேலை செய்கிறது, இந்த இது அங்கே போகிறது, ஸ்கூலுக்கு போகிறது, படிக்கிறது, திரும்பி வர்றது, அதுமாதிரி நைட் ஆகிடும். அப்புறம் மறுபடியும் காலையில் அடுத்த நாள் அப்படி போயிடும். ஸோ மெனி இயர்ஸ் ஹேவ் கான். இப்படி தானே நம்ம எத்தனையோ வருஷங்களை போய்கிட்டோம். ஸோ இப்படி வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையிலேயே நம்ம அதை போயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்போ எப்படி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒளியை வந்து பிரகாசமான ஒளியை நீங்கள் செலுத்த முடியும்? இப்போ செலுத்தவே முடியாது. ஆனால் அந்த கவிஞர்களாக இருக்கிறவன், மிகப்பெரிய சிந்தனையாளர்களாக இருக்கிறவனா இதிலேருந்து மீண்டு தான் வருவான். அவனுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. பாரதி சொல்லுவார், பராசக்தி உப்புக்கும் புளிக்கும் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தால் நான் உன்னை எப்படி பாடுறது, ஏன்னா அந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவி அப்படின்னு சொல்லுவார். உப்புக்கும் புளிக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா நான் அதை பார்க்குறதா உன்னை நினச்சி பாடுறது வைக்கிறதா? நான் எதை செய்யறது சொல்லு? என்னை இந்த நிலையெல்லாம் வைக்காது. அப்புறம் நான் அதில் கவனம் செலுத்தினா அப்புறம் உன்னை கவனம் செலுத்தாமல் போயிடுவேன். அதனால் எனக்கு அந்த சூழ்நிலை வைக்காதே என்று அவர் சொல்கிறார். வைக்காதேன்னு சொல்லிவிட்டு அவர் பண்ண கவலையெல்லாம் பண்ண மாட்டார். அவர் கவிதை எழுதுகின்ற வேலை, எமக்கு தொழில் கவிதை. அவருக்கு தொழில் என் வேலையே கவிதை எழுதுறது தான் ஏன் அப்படின்ட்டு போய் கவிதை எழுதிட்டு உட்காந்துருப்பார். இல்லையா? அது மாதிரி எல்லாரும் செய்ய முடியுமா? இப்போ நம்மளால் அப்படி செய்ய முடியல. அதனால தான் நாம் இப்படி இருக்கோம். அவன் எல்லாத்தையும் செஞ்சான், அதனால தான் அவன் இறந்து போனதுக்கப்புறம் இன்னும் உயிரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இப்போ புரியுதா என்ன சொல்கிறான்னு? இப்போ நீங்கள் வந்து என்ன, நீங்கள் ஏன் பாரதிக்காக அழணும்? பாரதி உங்களோட ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கான், அவன் பெரிய இடத்துல இருக்கான். நீங்கள் போய் இப்போ அழுதிங்கன்னா என்ன அர்த்தம்? நாம் மேலேருந்து கீழே வைக்கான், ஐயோ அவனால் மேலே வர முடியலையேன்னு நாம் அழுதோம்னா நியாயம். அவன் உங்களோட பெரிய இடத்துல இருக்கான், நீங்கள் அழுகிறீங்க. ஈவன் த பாயிண்ட் வித்தின் அவர் டே அண்ட் நைட் and keep your heart light. உங்களுடைய இதயத்தை லேசாக வைத்துக் கொள்ளுங்கள். lest it make you sink. உங்களுடைய இதயத்தை நீங்கள் லேசாக வச்சுக்கணும். இல்லைன்னா அது உங்களை மூழ்கடிச்சிடும். இதயம் லேசாக இருக்குன்னு வச்சுங்க, அப்படியே நீங்கள் சந்தோஷத்தில் மிதக்கலாம். நீங்கள் வருத்தத்துலையும் துன்பமும் இருக்கும் பாருங்கள், அப்படியே மனசே கனமாக இருக்கும். அப்போ மனசு கனமாக இருந்தால் என்ன ஆகிடும்? உங்களை அந்த துன்பத்துக்குள்ளே அது உங்களை மூழ்க வச்சிடும். என்ன துன்பம் வந்தாலும் உங்களுடைய மைண்டை வந்து நீங்கள் லைட்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிதப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதுக்கு தான் திருவள்ளுவர் சொன்னார், இடுக்கண் வருங்கால் நகுக. துன்பம் வரும்போது சிரியா, மேக் யுவர் ஹார்ட் லைட்டு. அது போயிடும் ஒன்று விட்டு. அதை விட்டு ஐயோ எனக்கு இப்படி துன்பம் வந்துருச்சேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒன்றை சிங்க், மூழ்கடித்து விடும். அண்ட் கீப் யுவர் ஹார்ட் லைட். உங்களுடைய இதயத்தை லேசாக வைத்துக் கொள்ளுங்கள். லெஸ் இல்லைன்னா இட் மேக் யூ சிங்க், அது உங்களை மூழ்கடிச்சிடும். when hope has kindled hope and lured you to the brink. when hope has kindled hope, நம்பிக்கை தான் நம்பிக்கையை வளர்க்கும். ஒன்று மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா இன்னும் அடுத்து 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 இந்த நம்பிக்கை உங்களை நம்பிக்கையை உருவாக்கிக்கிட்டே போகும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அண்ட் hope has kindled hope and lured you to the brink. என்னால் you and lured thee to the brink. brinkனாக்கா என்ன அர்த்தம்? விளிம்பு. எந்த விளிம்பு? இந்த பக்கம் எர்த்து, அந்த பக்கம் ஹெவன். நீங்கள் லைட்டாக உங்கள் இதயத்தை வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்படியே லைட்டாக இந்த பிளிங்க், இந்த பிரிங்க் இருக்குது பாருங்கள், இந்த விளிம்பை தாண்டி அந்த பக்கம் போய் ஹெவனுக்கு போயிடுவீங்க.
அப்படி இல்லாமல் உங்களுடைய ஹார்ட் வந்து லைட்டாக இல்லாமல் ஹெவியாக இருந்தால் நீங்கள் அந்த பக்கம்லாம் போக முடியாது, இங்கேயே நீங்கள் மூழ்கி போயிடுவீங்க. நாமெல்லாம் இப்படி தான் மூழ்கி போயிட்டு கிடக்கிறான். ஆனால் கீட்ஸ் மாதிரியானலாம் அப்படி இல்லை. அவன் வந்து அவனுக்கு 1000 துன்பம், கீட்ஸை விட துன்பம் பண்ணவன் இருப்பான். ஆனால் அவ்வளோ துன்பங்களுக்கு இடையில இவ்வளோ கவிதை அவன் எப்படி எழுதுனான்னு இருக்குல்ல, இவ்வளோ கவிதை எழுதுனாவன். நமக்கு ஒரு நாள் கொஞ்சம் மூடு சரியாக இல்லைன்னாவே நம்மளால் ஒரு வீடியோ என்ன போடலாங்க, அது ஒரு 5 கவிதை 5 ஸ்டாண்ட்ஸாக சொல்கிறோம். மூடு இல்லை, அது இல்லை, அதை நம்மளால் செய்ய முடியல. அதனால தான் நாம் இப்படி கிடக்கிறோம். அவன் அவ்வளோ துன்பம், அவனுக்கு மேரேஜ் ஆகலை, உடலில் 1000 பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, தம்பி செத்து போயிட்டான். இவன் தான் பெரிய பையன், இவனுக்கும் மேரேஜ் இல்லை, இவன் கீழே இருக்கிற எவனுக்கும் மேரேஜ் கிடையாது, எல்லா பேரும் செத்து போயிட்டான். செத்துக்கிட்டே இருக்கான் கண் முன்னாடி. காதலியும் இல்லை. ஒருத்தி காதலிக்கிற மாதிரி இருந்தால் அவளும் சொல்லிட்டு போயிட்டான், பைக் காமிச்சிட்டு போயிட்டான். வாழ்க்கையவே கஷ்டத்திலேயே ஓட்டுனவன். அவன் மூழ்கல் இல்லை, அவன் மூழ்காமல் கவிதை எழுதிட்டு தானே இருந்தான். ஓட்டு நைட்டிங்கல் 9 words. இந்த அவன் எழுதின அவ்வளோ ஓடுமே டாப். ஓட்டு நைட்டிங்கேல், ஓடான கிரேசியன், ஓட்டு ஆட்டம், ஓட்டு சாலிட்யூட், எவ்வளோ எழுதியிருக்கான். தப்பிச்சிட்டான்ல. என்டிமியான், ஈவ் ஆஃப் செயின்ட் ஆக்னஸ், லேபல் டாம் சான்ஸ் மெர்சி, எவ்வளோ எழுதிட்டு உட்காந்துருந்தான். அவன் போயிட்டான். அவன் ஹார்ட்டை லைட்டாக வச்சுக்கிட்டு அந்த ஹெவனுக்கும் எர்த்துக்கும் இடையில இருக்கிற அந்த பிரிங்க்கு பார்டருக்கு பாருங்க, அதை தாண்டி அவன் போயிட்டான். நம்ம போக முடியல, இங்கே விழுந்துட்டோம். தென் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் 48. ஆர் கோ டு ரோம். ரோமுக்கு போகலாம். ஏன்னா ரோமில் தான் இவனை புதைச்சாங்க. கீட்ஸினுடைய அவன் சவம் அடக்கம் செய்யப்பட்டது ரோமில். கோ டு ரோம், விச் இஸ் த செப்பல்கர். செப்பல்கர் என்றால் கிரேவியார்ட். அங்கே தான் கீட்ஸை புதைத்த இடம் இருக்கிறது. ஓ, நாட் ஆஃப் ஹிம் பட் ஆஃப் ஜாய். நாட் ஆஃப் ஹிம், அவனை புதைத்த இடம் என்று அர்த்தம் அல்ல, நம்முடைய மகிழ்ச்சியை புதைத்த இடம் அது. மாறுங்கள், நாம் ரோமுக்கு போகலாம். ரோமுக்கு போனால் என்ன இருக்கும்? கீட்ஸை புதைத்த இடம்னு சொல்லாதே, நம்முடைய மகிழ்ச்சியை புதைத்த இடம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கீட்ஸு தான் நம்முடைய மகிழ்ச்சி, அதை அங்கே தான் புதைச்சிட்டோம். ஓ, கோ டு ரோம் விச் இஸ் த செப்பல்கர், which is the graveyard. Oh, not of him, not of his sepulchre, not of his graveyard, but of our joy. நம்முடைய மகிழ்ச்சியின் புதைகுழி அது. It is not nothing. It is not that ages. It is not worthwhile that ages, empires and religions there lie buried in the ravage they have brought. ரோம் சாம்ராஜ்யம் தான் ஒரு காலத்தில் ரோமானியர்கள் உலகத்தை ஆண்டவர்கள். ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்னு ஒரு பழமொழி இருக்குது. நீங்கள் ஒரு ரோடை இந்த பக்கம் போட்டிங்கன்னா அது நேராக ரோமுக்கு தான் போகும். இந்த பக்கம் ஒரு ரோடை போட்டால் இதுவும் ரோமுக்கு தான் போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோமானியர் உலகத்தையே கட்டி ஆண்டவன், உலகத்தை கட்டி ஆண்டவர்கள், மாபெரும் சக்கரவர்த்திகால அரசர்களாக அப்படி இருந்தவன் ரோமானியர்கள். அவன் அந்த ஏஜஸ், அந்த காலம், அந்த எம்பையர்ஸ் அவர்களுடைய மிகப்பெரிய அரசுகள், அண்ட் ரிலீஜியன்ஸ் அவர்களுடைய பல்வேறு மதங்கள், அவர்களுடைய கடவுள்கள், ரோமானியர்கள் அந்த கிரேக்க கடவுள், ரோமானியர்களுடைய தெய்வங்கள், அவன் அங்கே எல்லாம் அங்கே தான் புதைஞ்சு கிடக்கு. அந்த புதைஞ்சு கிடக்கிறதுக்காக இல்லை, கீட்ஸு புதைஞ்சிருக்காங்கிறதுனால தான் அந்த ஊருக்கே பெருமைன்றோம். இட் இஸ் நாட் ஒர்த்துவைல், அது ஒர்த்துவைலே கிடையாது. இட் இஸ் நாட், NOUGST, notனா nothing. It is not that ages, empires and religions there lie buried. அங்கே வந்து இந்த ஏஜஸ், அந்த யுகம், காலம், எம்பையர்ஸ், ரிலீஜியன் எல்லாம் அங்கே புதைஞ்சு கிடக்குங்கிறதுனால இட் இஸ் நத்திங், அதனால இல்லை. இட் இஸ் நாட் தட் ஏஜஸ், எம்பையர்ஸ் அண்ட் ரிலீஜியன்ஸ் தேர் லை பரீட் இன் தி ரேவேஜ். ரேவேஜ்னா ரூயின்ஸ்னு அர்த்தம். எல்லாம் அங்கே புதையுண்டு அழிஞ்சு போய் கிடக்கு. ஒரு காலத்தில் பெரிய சக்கரவர்த்தி, அந்த சக்கரவர்த்தியினுடைய சமாதி இப்போ அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதுவும் ரூயின், அழிஞ்சு போய் கிடக்கு. லைக் பரீட் இன் த ரேவேஜ் தே ஹவ் brought. எல்லாம் போய் அழிஞ்சு போச்சு. ஃபார் சச் சீன், அந்த மாதிரியான காட்சி. ஹீனா கிட்ஸ் ஆடனைஸ், ஹீ கேன் லெண்ட், அந்த மாதிரியான காட்சி. ஹீ கேன் லெண்ட்
லெண்ட், தே பாரோ நாட், தே பாரோ நாட். அந்த மாதிரியாக இருந்த இடத்துல கீட்ஸனுடைய சமாதி அங்கே இருக்கு. அந்த சமாதி நம்முடைய மகிழ்ச்சியின் சமாதி. அந்த சமாதி தான் இன்னைக்கு ரோம் சாம்ராஜ்யத்தில் ஒரு சிறப்பு மிக்க இடமாக இருக்கிறது. Glory from those who make the world their prey. Glory from those அவர்கள், எவர்கள்? the emperors of Rome, அந்த ரோமானிய சக்கரவர்த்திகள், who made the world their prey. இந்த உலகத்தை முழுவதும் வேட்டைக்காடாக மாற்றி உலகத்தை முழுவதும் அடிமைப்படுத்தி வச்சான். உலகத்தை முழுவதும் அடிமைப்படுத்தி வைத்த அவர்களும் அவர்களுடைய சமாதி எல்லாமே அழிஞ்சு போய் கிடக்கு. எவன்னே தெரியல. Glory from those who made the world their prey and he is gathered to the kings of thought. ஆனால் he, நம்மாள், Keats, is gathered to the kings of thought. சிந்தனைகளின் அரசர்களாக இருக்கின்றவன் இவன். who waged contention, who waged contention fight with their time's decay. காலத்தினால் அழிகின்ற ஒன்றுடன் போராடி இன்றும் அந்த காலத்தை வென்றவனாக நிற்பவன் கீட்ஸ். end of the past are all that cannot pass away. Past are all that cannot pass away. கடந்த காலம் எல்லாமே கடந்த காலம் ஆகிவிடாது. எல்லாம் அழிஞ்சு போச்சு. எத்தனையோ ரோமானிய சக்கரவர்த்திகள், அவர்களுடைய காலம், அவருடைய ஆட்சி, அவருடைய சமாதி எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதோட அவன் பேரும் அழிஞ்சு போச்சு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இன்னும் அங்கே இந்த மிகப்பெரிய சிந்தனையாளனாகி இருக்கக்கூடிய கீட்ஸினுடைய சமாதி புதைகுழி இன்னும் அங்கே இருக்கு, பேசப்படும். இப்போ கீட்ஸினுடைய சமாதி அங்கே எடுத்துட்டால் கூட இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு வரான்னு சொல்லுவான். கீட்ஸ்ன்னு இருந்தவரை கீட்ஸினுடையதை அங்கே தான் புதைச்சாங்க. ஆனால் புதைச்ச இடத்த இந்த மாதிரியான காரணங்களால் அழிஞ்சு போச்சு. ஆனால் கீட்ஸ் இங்கே தான் புதைச்சாங்க அப்படின்னு கீட்ஸினுடைய பெருமை எல்லாரும் பேசிட்டு தானே இருப்பான். அப்படி ஆகிடும். ஸோ ஸ்டான்ஸா 49 இந்த வீடியோனுடைய லாஸ்ட் ஸ்டான்ஸா. கோ தவ் டு ரோம், யூ கோ டு ரோம். தவ் என்றால் யூ கோ டு ரோம், நீங்கள் ரோமுக்கு போகுங்கள். அட் ஒன்ஸ் த paradise, the grave, the city and the wilderness, and where its wrecks like shattered mountains rise. Go to Rome. At once the paradise. ஒரு காலத்தில் பெரிய பாரடைஸாக இருந்தது ரோம். ஒரு காலத்தில் இந்த உலகத்திற்கே பெரியதாக இருந்தது ரோம் சாம்ராஜ்யம். ஒரு காலத்தில் பாரடைஸாக இருந்துச்சு. த கிரேவ், மிகப்பெரிய கிரேவ். த சிட்டி அண்ட் த வைல்டர்னஸ். வைல்டர்னஸ் அப்படின்னா டீவாஸ்டேஷன். எல்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு. அந்த சிட்டி, நகரம், அந்த கிரேவ் எல்லாமே. த வைல்டர்னஸ் அண்ட் வேர் இட் wrecks like shattered mountain rise. மவுண்டன், மலை வந்து ஷேட்டராக செதறி போகுதுன்னு வச்சுக்கோங்க. மலை செதறி போச்சுன்னா எப்படி இருக்கும்? அங்கே எல்லாமே அப்படியே கிடக்குங்க. ஒரு வீடு ஷேட்டர் ஆகிடுது அப்படின்னா என்ன? அந்த தெரு பூரா ஒரு மாதிரி சுடுகாடு மாதிரியாக இருக்கும். ஒரு பெரிய மலையே அந்த மாதிரி ஷேட்டர் ஆகிடுச்சுன்னா அந்த ஊரே சுடுகாடு மாதிரி ஆகிடும், அந்த நாடே சுடுகாடு மாதிரி ஆகிடும். அப்படி இருக்குது. அண்ட் வேர் இட் wrecks like shattered mountains rise and flowering weeds and fragrant corpses dress. And flowering weeds, weedna களைகள், பூக்கும் களைகள். and fragrant, நறுமணத்தை பரப்பக்கூடிய corpses, CORPSE, கார்ப்ஸ்னு போட்டான்னா பொணம்னு ஆகிடும். ஆர் இல்லாமல் COPSE அப்படின்றான். கார்ப்ஸ்னா புதர்னு அர்த்தம், புதர் செடி. and where it wrecks like shattered mountains rise and flowering weeds, மலர் பூக்களை உருவாக்கும் களைகள், நறுமணத்தை கொடுக்கக்கூடிய புதர்கள், இவையெல்லாம் ட்ரெஸ்ஸுன்னா என்ன அர்த்தம்? மறைச்சிருக்குன்னு அர்த்தம். நம்ம ட்ரெஸ் பண்ணுறது எதுக்காக? உள்ளிருக்கின்ற பகுதிகளெல்லாம் மறைக்கிறதுக்காக மேலே பண்ணியிருக்கோம். ஸோ வி ட்ரெஸ் அப்படின்னா வி கவர் அவர் பாடின்னு அர்த்தம். அப்போது இவைகளெல்லாம் இந்த ஃப்ளவரிங் பீட்ஸு, ஃப்ராக்ரண்ட் புஷ்ஷஸ், இதெல்லாம் ட்ரெஸ் அப்படின்னா தே ஹைட். எதை மறைச்சிருக்கு? ஹைட் த போன்ஸ் ஆஃப் டெசலேஷன். அந்த உள்ளே இருக்கக்கூடிய போன்ஸ் ஆஃப் டெசலேஷன். டெசலேஷனாக ரூயின்ஸ், அழிவுகள்னு அர்த்தம்.
அந்த அழிவெல்லாம் இது மறைச்சிருக்கு. எது மறைச்சிருக்கு? அழிவெல்லாம் மறைச்சிருக்கு. எது மறைச்சிருக்கு அப்படின்னா அவன் சொல்கிறான், இந்த புதர், இந்த பூக்கும் தன்மை வாய்ந்த களை செடிகளும் நறுமணத்தை பரப்புகின்ற புதர் செடிகளும் இந்த நாட்டினுடைய அழிவெல்லாம் அப்படி மூடி மறைச்சிட்டு இருக்கு. அப்படின்னா அது ஏற்கனவே அழிஞ்சு கிடக்க, அது மேலாம் புதர் மண்டி கிடக்குன்னு அர்த்தம். அப்படிதான் இருக்கு. அழிஞ்சு கிடக்கிறதெல்லாம் இது மேலே அப்படியே புதர் இருக்குது. வெளியிலேருந்து பார்த்தா புதர், இந்த புதரை கிழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு அரண்மனையே அங்கே கிடக்கு, அப்படியே இடிஞ்சு போய் பால் அடைஞ்சு போய் கிடக்கு. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு புதரும் களை செடியும் தான் இருக்குது. ஸோ அவைகளை மறைத்து கொண்டிருக்கின்றன. த போன்ஸ் ஆஃப் டெசலேஷன், டெசலேஷன்ஸ் நேக்கட்னஸ், அந்த டெசலேஷன் அழிவுனுடைய நிர்வாணத்தன்மையை மறைத்து கொண்டு இந்த பூக்கும் களைகளும் நறுமணத்தை பரப்பும் புதரும் அங்கே நிறைந்திருக்கிறது. பாஸ் till the spirit of the spot shall lead, till the spirit of the spot. the spirit of the spot அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்தினுடைய ஆன்மா என்ன, the ruined place, the spirit of the ruined place shall lead, அது நம்மளை வழி நடத்தி செல்லும். எங்க வழி நடத்தி செல்லுது? your footsteps to a slope of green access. அங்கே எல்லாம் அப்படியே அழிஞ்சு போய் கிடக்கு. ரோம் சாம்ராஜ்யம் ஒரு காலத்தில் ஒவ்வொன்று இருந்த இடையா இப்போ எல்லாம் அழிஞ்சு போய் கிடக்கு. அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய சக்கரவர்த்திகளினுடைய பெரிய பெரிய அரண்மனை எல்லாம் அழிஞ்சு போச்சு. சக்கரவர்த்தியை புதைச்ச இடம் அழிஞ்சு போச்சு. அவனுடைய அந்தப்புறம் அழிஞ்சு போச்சு. எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதெல்லாம் இப்போ புதர் மண்டி கிடக்கு. நறுமணத்தை உண்டாக்கக்கூடிய புதர் மண்டி கிடக்கு. அப்படியே பூக்களை உருவாக்கக்கூடிய களை செடிகள் மூடி அவையெல்லாம் மூடி மறைச்சு கிடக்கு. அங்கே இருந்து அந்த அழிந்து போன இடத்தினுடைய ஆன்மா ஒன்றை வழி நடத்திட்டு போகும். ஷேல் லீடு, ஒன்றை லீட் பண்ணும். எங்கே? த ஃபுட் ஸ்டெப்ஸ் டு எ ஸ்லோப் ஆஃப் கிரீன் ஆக்சஸ், ஒரு பசுமையான பள்ளத்தாக்கிற்கு. நீங்கள் இந்த ரோம் சாம்ராஜ்யம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்பிரிட் ஆஃப் தட் ரூயின்டு பிளேஸ் லீட் யூ டு எ பிளேஸ் வேர் எவ்ரி திங் இஸ் கிரீன். அங்கே எல்லாமே பசுமையாக இருக்கிற ஒரு கிரீன் ஆக்சஸ். கிரீன் ஆக்சஸ்னால் ஒரு பசுமையான ஸ்லோப், ஒரு பள்ளத்தாக்குக்கு போகும். வேர், அங்கே லைக் அன் இன்ஃபென்ட் ஸ்மைல், அந்த இடத்துல ஒரு குழந்தையின் சிரிப்பை போல ஓவர் த டெட் a light of laughing flowers along the grass is spread. along the grass, அந்த பசுமையான புல்வெளியில் இருக்கிற புல்லுக்கு நடுவே பூத்திருக்கக்கூடிய சிறிய குழந்தையின் சிரிப்பை போன்ற மலர்களை உடையவனாக அங்கே கீட்ஸனுடைய சமாதி இருக்கின்றான். எல்லாம் ரோம் சாம்ராஜ்யமே போச்சு. ஆனால் இன்னைக்கும் அந்த கீட்ஸனுடைய சமாதி அங்கே இருக்கு. அதுதான் அந்த நாட்டுக்கே பெருமை உண்டாக்குதுங்கிறான் இல்லையா? வேர் லைக் அன் இன்ஃபென்ட் ஸ்மைல், ஒரு இன்ஃபென்ட் சைல்டு, ஒரு சைல்டுனுடைய ஸ்மைல் மாதிரி ஓவர் த டெட், அங்கே எல்லாமே செத்து போய் கிடக்கிற அந்த இடத்துல ஒரு சைல்டுனுடைய ஸ்மைல் மாதிரி லைட் ஆஃப் லாஃபிங் ஃப்ளவர்ஸ் அலாங் த கிராஸ் இஸ் ஸ்ப்ரெட். அந்த ஸ்லோப், அந்த கிரீன் ஸ்லோப்பில் இருக்கிற பசுமையான அந்த புல்வெளிகளுக்கு இடையே ஒரு லாஃபிங் ஃப்ளவர்ஸ், ஒரு சிரிக்கின்ற குழந்தையின் சிரிப்பை போன்று ஒரு இனிய மலர்களை உடைய அந்த பகுதி அங்கே இருக்கு. அப்போ ரோம் சாம்ராஜ்யமே இப்படி ruined, வேஸ்ட். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நம்ம கீட்ஸினுடைய சமாதி மாத்திரம் அங்கே ஒரு கிரீன்ஸ் இது, அங்கே வந்து அழகான மலர்கள் குழந்தையின் சிரிப்பை போல் சிரித்து கொண்டு அங்கே இருக்கிறது என்று சொல்கிறார். திஸ் இஸ் ஸ்டான்ஸா 49. இன்னும் 6 ஸ்டான்ஸாக இருக்குது. அந்த 6 ஸ்டான்ஸாவுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டோம் அப்படின்னாக்க ஆடனைஸ் முடியும். இன்னைக்கு நாளைக்குள்ளே அந்த வீடியோவும் போட்டுருவேன். ஆடனைஸ் முடிச்சிருவோம். தேங்க்யூ.